அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 செக்ஷன் 192. செக்ஷன் 192 உடைய டைட்டில் டயரி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். டயரி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன். புலன் விசாரணை சமயத்தில் ஒரு நாட்குறிப்பேடு பராமரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. போலீஸ் டைரின்னு கேள்விப்பட்டிருப்போம், கேஸ் டைரின்னு கேள்விப்பட்டிருப்போம். இதை இன்வெஸ்டிகேஷன் சமயத்தில் ஐஓ பராமரிக்க வேண்டிய கேஸ் டைரியை பற்றி இந்த சட்டப்பிரிவு பேசுகிறது. புலனாய்வு செய்து வரக்கூடிய ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் டெய்லி புலனாய்வு விவரத்தை ஒரு டைரியில் எழுதணும். ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு செப்பரேட் டைரி வைத்திருக்க வேண்டும். புலனாய்வின் போது ஐஓவுக்கு என்னென்ன தகவல் கிடைக்கிறதோ அந்த தகவல் என்ன என்பதை பதிவு செய்ய வேண்டும். எப்போது அந்த தகவல் கிடைத்தது, யாரிடமிருந்து அந்த தகவல் கிடைத்தது போன்ற விவரங்களை அந்த கேஸ் டைரியில் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இந்த சட்டப்பிரிவின்படி அவசியமாகும். புலனாய்வு எத்தனை மணிக்கு எந்த தேதியில் துவங்கப்பட்டது, இந்த புலனாய்வு சம்பந்தமாக ஒவ்வொரு நாளும் புலனாய்வு துவங்கிய நேரம், அதே மாதிரி முடிந்த நேரம், எப்போது எத்தனை மணிக்கு புலனாய்வு முடிந்தது அப்படின்னு டைம் ஷெட்யூல், அந்த டைம் அதையும் கேஸ் டைரியில் ரெக்கார்ட் பண்ணணும் ஐஓ. எந்தெந்த இடங்களுக்கு புலனாய்வு அதிகாரி சென்றார். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வழக்கு சம்பவம் நடந்த இடத்துக்கு வருவார். எதிரி ஒளிந்திருக்கக்கூடிய மறைந்திருக்கிற இடத்துக்கு தேடி போவார். சாட்சிகள் இருக்கும் இடத்திற்கு சென்று விசாரணை செய்வார். சான்று பொருட்கள், தடயங்கள், ஆயுதங்கள் எங்கெங்கே கிடைத்ததோ அந்த இடங்களுக்கெல்லாம் போய் அதை கைப்பற்றுதல் செய்திருப்பார். அது சம்பந்தமான ஆவணங்களை தயார் செய்திருப்பார். அப்போ புலனாய்வு அதிகாரி எந்தெந்த இடங்களுக்கு புலனாய்வு தொடர்பாக சென்றாரோ அந்த இடங்களையும் அந்த நேரத்தையும் இந்த கேஸ் டைரியில் குறிப்பிட வேண்டும். புலனாய்வு மூலமாக ஐஓவுக்கு தெரிய வந்த வழக்கு பொருண்மைகள், வழக்கு சூழ்நிலைகளையும் அந்த கேஸ் டைரியில் பதிவு செய்ய வேண்டும். இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் புலனாய்வு முடிவதற்கு முன்பாகவே ரிட்டையர்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவர் இறந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ப்ரொமோஷனில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பின்னர் வரக்கூடிய ஐஓ இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்து நடத்துவார். அப்படி பின்னால் வரும் ஐஓவிற்கு இவர் நடத்திய புலனாய்வு விவரங்கள், சூழ்நிலைகள் போய் சேர வேண்டும் என்பது இந்த சட்டப்பிரிவின் நோக்கமாக தெரிய வருகிறது. இப்போ சப்செக்ஷன் 2, செக்ஷன் 192 சப்செக்ஷன் 2, சிஆர்பிசியில் 161(3) ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு சாட்சிகளிடமிருந்தும் பெறப்படும் பதிவு செய்யப்படும் வாக்குமூலமானது சிஆர்பிசி சட்டப்பிரிவு 161 சப்செக்ஷன் 3க்கு கீழே பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு இணையான சட்டப்பிரிவு பிஎன்எஸ்எஸில், பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதாவில் செக்ஷன் 180 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புலன் விசாரணையின் போது பிரிவு 180 கீழ் பதிவு செய்யப்படும் சாட்சிகளின் வாக்குமூலம், அந்த வாக்குமூலத்தின் சாராம்சம், இந்த சாட்சியை விசாரிக்கும்போது இந்த மாதிரி ஒரு தகவலை கொடுத்தார், புலனாய்வுக்கு உதவியாக இருந்தது, புலனாய்வில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்காக அந்த சாட்சி கொடுக்கிற வாக்குமூலத்தின் சாராம்சத்தை கேஸ் டைரியில் சேர்க்கப்பட வேண்டும். இது சப்செக்ஷன் 2 சொல்லியிருக்கு.
யார் சாட்சி, என்ன பொருண்மை தெரிய வந்தது என்ற விவரங்களை கேஸ் டைரியில் பதிவு செய்வது அவசியம். இப்போ சப்செக்ஷன் 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸ் டைரியினுடைய வடிவம் தொடர்பாக பேசப்படுது. இந்த கேஸ் டைரி எப்படி இருக்கணும்? ஒரு கொயர் நோட்டாக இருக்கணுமா, 2 கொயர் நோட்டாக இருக்கணுமா, கோடு போட்ட நோட்டா, அந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? கேஸ் டைரி ஒரு தொகுப்பாக இருக்கணும், ஒரு வால்யூம். ஒவ்வொரு தாள்லையும் பக்கம் எண் இருக்க வேண்டும், பேஜ் போடணும், பேஜ் நம்பர் போடணும். கேஸ் டைரி ஷால் பி எ வால்யூம் அண்ட் டியூலி பேஜினேட்டட். ஒரு தொகுப்பாக இருக்கணும், பைண்டிங் பண்ணி இருக்கிற மாதிரி தொடர்ச்சியாக இருக்கணும். பக்கம் எண் கண்டிப்பாக இருக்கணும். அந்த பக்கம் எண்ணை அவர் கையினால் குறிப்பிடலாம். பேஜ் நம்பர் 1, 2, 3 அப்படின்னு போட்டுக்கலாம். இதுதான் சப்செக்ஷன் 3ல் சொல்லப்பட்டிருக்க விஷயம். சப்செக்ஷன் 4ல் சொல்லப்பட்டிருக்க விஷயம், வழக்கு சாட்சி விசாரணை, அதாவது ட்ரையல் அல்லது என்கொயரி நீதிமன்றத்தில் நடக்குது. கோர்ட்டில் இந்த கேஸு விசாரணைக்கு வந்துருச்சு, ஏதாவது என்கொயரி நடக்குது. என்கொயரி அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டியை திருப்பி கேட்டு மனு தாக்கல் பண்ணுறாங்க, அது என்கொயரி தான். பெயில் கேட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க, அதுதான் இந்த சிஆர்எம்பி. பெட்டிஷன் மேலே நீதிமன்றம் நடத்துகிற விசாரணையெல்லாம் ப்ரொசீடிங்ஸ். அப்படி ட்ரையல் அல்லது நீதிமன்ற ப்ரொசீடிங்ஸின் போது நீதிமன்றம் ரெஃபரன்ஸுக்காக, உதவிக்காக கேஸ் டைரியை தருவிக்கலாம். கேஸ் டைரியை ஐஓட்டேருந்து கேட்டு வாங்கி பெரூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சாட்சியமாக பயன்படுத்த முடியாது. சப்செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னா, கேஸ் டைரியை ஒரு காலத்திலும் ஒரு எவிடன்ஸாக பயன்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லுது. இப்போ சப்செக்ஷன் 5, நீதிமன்றம் கேட்டு வாங்கி ரெஃபரன்ஸுக்கு பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதுக்காகவே எதிரியோ அல்லது அவரது ஏஜெண்டோ கேஸ் டைரியை கால் ஃபார் பண்ண முடியாது. கோர்ட்டில் கொண்டு கேஸ் டைரியை ப்ரொடியூஸ் பண்ண உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லி எதிரி பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த கேஸ் டைரியை வாங்கி பார்க்குறதுக்கும் எதிரிக்கு அனுமதி கிடையாது. கேஸ் டைரியை பார்வையிடுவதற்கு எதிரிக்கு அனுமதி கிடையாது. இப்போ இந்த செக்ஷன் 192 பிஎன்எஸ்எஸில் இந்த நீதிமன்றமோ ப்ராசிக்யூஷனோ அல்லது அக்யூஸ்டோ போலீஸ் டைரியை என்ன காரணத்திற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா, சாட்சியமாக ஒருபோதும் பயன்படுத்த முடியாது. அந்த கேஸ் டைரியை எழுதிய காவல் அதிகாரி ஒரு சாட்சியாக விசாரிக்கப்படுகிறார். அவர் அந்த கேஸ் டைரியை நினைவூட்டுவதற்காக பயன்படுத்துகிறார். அதாவது மெமரியை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக கேஸ் டைரியை பார்வையிடுகிறார். அப்போ அந்த சமயத்தில் மட்டும் அந்த சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யும்போது இந்த டிஃபென்ஸ் கவுன்சில் கேஸ் டைரியை காட்டி கான்ட்ராடிக்ஷன்ஸ்க்காக கேஸ் டைரியை பயன்படுத்த முடியும். கேஸ் டைரியை யாருமே சாட்சியமாக பயன்படுத்த முடியாது. என்கொயரி அல்லது ட்ரையல் சமயத்தில் நீதிமன்றம் ரெஃபரன்ஸுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அக்யூஸ்டு கேஸ் டைரியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட கோரி மனு தாக்கல் செய்ய முடியாது. ஐஓவிடம் நீதிமன்ற அனுமதியுடன் கான்ட்ராடிக்ஷன்ஸ்க்காக எதிரி பயன்படுத்தலாம். அதுவும் எப்போ பயன்படுத்தலாம்? நீதிமன்ற ரெஃபரன்ஸுக்கு பயன்படுத்துகிறது, ஐஓ நினைவை புதுப்பிக்க பயன்படுத்துகிறார். அப்படிங்கிற 2 சூழ்நிலையில் மட்டும் எதிரி அந்த சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யும்போது கான்ட்ராடிக்ஷனுக்கு கேஸ் டைரியை பயன்படுத்தி கொள்ளலாம். இது பாரதிய சாட்சிய அதிநியம் 2023, அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுன்னு சொல்கிற புது சட்டத்தில் செக்ஷன் 148 அல்லது 164 சொல்லப்பட்டுள்ள காரணங்களுக்காக மட்டும் கேஸ் டைரியை பயன்படுத்தலாம்.
இந்த கேஸ் டைரியை எதிரி எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் 2 சூழ்நிலை. ஒன்று பாரதிய சாட்சி அதிநியத்தில் சொல்லியிருக்கக்கூடிய செக்ஷன் 148, மற்றொன்று அதே சட்டத்தில் 164இல் சொல்லப்பட்டுள்ள சூழ்நிலை. இப்போ இந்த 2 செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாரதிய சாட்சி அதிநியத்தை பார்க்கலாம். செக்ஷன் 148 டைட்டில் என்னென்னா, கிராஸ் எக்ஸாமினேஷன் அஸ் டு ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ரைட்டிங். எழுத்து வடிவில் இருக்கும் முந்தைய வாக்குமூலத்தை குறுக்கு விசாரணையின் போது பயன்படுத்தி கொள்ளலாம். முந்தைய வாக்குமூலம் ஒன்று இருக்கணும், அது எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் எந்த சாட்சி முன்னால் ஏற்படுத்தினாரோ அதே சாட்சி தற்போது இந்த வழக்கில் விசாரிக்கப்படுகிறார். அப்போ இந்த வழக்கு விசாரணையின் போது அவர் ஏற்கனவே இதே கேஸ்லேயோ அல்லது வேறு கேஸ்லேயோ கொடுத்துருக்கக்கூடிய வாக்குமூலத்தை காமிச்சு குறுக்கு விசாரணையின் போது காமிச்சு கான்ட்ராடிக்ஷன்ஸ்க்காக பயன்படுத்திக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செக்ஷன் 164 ஆஃப் பாரதிய சாட்சிய அதிநியம் என்ன அப்படின்னு பார்த்தா, ரைட் டு அட்வர்ஸ் பார்ட்டி அஸ் டு ரைட்டிங் யூஸ்டு டு ரெஃப்ரெஷ் மெமரி. ரைட் டு அட்வர்ஸ் பார்ட்டி அஸ் டு ரைட்டிங் யூஸ்டு டு ரெஃப்ரெஷ் மெமரி. நினைவை புதுப்பித்து கொள்வதற்காக எழுத்துப்பூர்வமான ஒன்றை ஒரு சாட்சி முதல் விசாரணையில் பயன்படுத்தி கொள்கிறார் என்றால், அவர் பயன்படுத்திய அதே ஆவணத்தின் உள்ளடக்கத்தை அந்த சாட்சியிடம் காட்டி குறுக்கு விசாரணை செய்யலாம். இது பாரதிய சாட்சிய அதிநியத்தினுடைய செக்ஷன் 164. இந்த 2 காரணங்களுக்காக மட்டும்தான் எதிரி கேஸ் டைரியை பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதாவினுடைய செக்ஷன் 192 சப்செக்ஷன் 5 சொல்கிறது.